யோவான் 21:17 அடிக்கடி நம்ம கேட்கறது தான். பேதுரு கிட்ட திபேரியா கடற்கரை மீனும் பொரிச்ச மீனும் தேனும் சாப்பாடும். உயிர் தெழுந்த இயேசு சாப்பிடுவாரா? சாப்பிட்டாரு. கொண்டு வந்தார் மீன்லாம். அதுவும் சாதா மீன் இல்லை, பொரிச்ச மீன் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. பயந்து இருந்தாங்க. ஏன் சாப்பிட்டாரு தெரியுமா? சாப்பிட்டா தான் பக்கத்தில் வருவாங்க. சத்தமாக ரலையிலையா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நிறைய சபையில் சாப்பாடு வச்சுருக்காங்க. அப்போ தான் பிரதர் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அம்மா அப்படி நல்லா இருக்காங்களா, இதாங்க. அன்னைக்கே பரிசுத்தவான்கள் இதை செஞ்சாங்க. ஏசுநாதர் பார்த்தா சொல்றாரு, ஜனா 3 நாளாக வசனம் கேட்டுச்சுப்பா, இப்படி நான் அனுப்ப மாட்டேன், அவனுக்கு ஏதாவது கொடுத்து தான் நான் அனுப்புவேங்கிறார். நம்மளாம் இப்போ மாறி போயிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 1 தடவை 2 தடவை 3ஆவது தடவை கேட்டதான் இப்ப வாசிக்க போறோம். வாசிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்ன நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே. நம்ம எல்லாரும் பாட்டு பாடிடுவோம் நேசிக்கிறாயான்னு. சில நேரம் யாராவது சொல்லுவாங்க, இந்த இயேசுவை விட்டுட்டீங்கன்னா உனக்கு நிறைய தர்றேன்னு. உடனே அசால்ட்டா விட்டுருவோம், ஏதாவது கிடைக்குதுன்னா. அப்படிதான் இவரும் மறுதளிச்சு போயிட்டார். நிக்க முடியாம, இவர் எதுவும் வாங்கினவர் இல்ல, இவரால் நிக்கிறதுக்கு பலன் இல்லாம போயிட்டார். 3ஆம் தரமும் கேட்டதுனால பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் என்ன தெரியுமா? இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நம்ம இந்திய தேசத்து ஜனங்கள் ரொம்ப பக்திவான்கள். ஆமாம், யாராவது ஒரு மனுஷனை கடவுள்னு சொன்னால் அவன் காலையும் கழுவுவாங்க, அவன் காலை முத்தம் பண்ணுவாங்க, அவனுக்காக தன்னை தியாகம் பண்ணிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி. இந்த நம்ம தமிழ் மக்கள் மாதிரி பக்தி உள்ளவங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. நல்ல கவனிங்க. ஒரு நாள் ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில், ஒரு தீவுக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை. அந்த கடற்கரையில் போட்டில் போனவங்க போட்டெல்லாம் உடஞ்சிருச்சான். போட்டில் உள்ளே போய் இன்னொரு இடத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷப்படுறதுக்காக போயிருக்காங்க. போகிற வழியில் போட்டு என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. 5 பேர் போட்டில் போனாங்களாம், 4 பேர் செத்து போயிட்டாங்களாம், ஒரே ஒருத்த மட்டும்தான் பிழைச்சானா. உடனே அந்த பக்கத்தில் இருந்த தீவுக்காரங்க எல்லாம் கருன்னு இப்படி பயங்கரமாக இருந்தாங்களாம். எல்லாம் ஆப்பிரிக்கர்கள். நீந்தி போய் அந்த ஒருத்தன் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவனை தூக்கிட்டு வந்து போட்டாங்களாம். போட்டு நல்லா அவனோட தண்ணியெல்லாம் வெளியே நல்லா அமுக்கி, அவனை நல்லா வாயெல்லாம் கொப்பளிக்க வச்சு, அவனை நல்லா திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஹீட்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அப்படியே அவனை அந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்கு, இப்போ 5 பேரோட வந்தவன் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான், 4 பேர் செத்து போயிட்டான். தீவெல்லாம் சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜெப வீடு, எங்கே பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆள் கேட்டானா, ஏன்டா மூட நம்பிக்கையாக இப்படி ஏசுன்னு சொல்கிறீங்க? இயேசுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஏன்டா மூட நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த மக்கள் சொன்னாங்களாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்களை வெட்டி சட்டியில் சமைச்சு சாப்பிடுவோம். நீ மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீன்னா உன்னை கசாப்பில் போட்டு உன்னை சட்டியில் போட்டு வறுத்து தின்றுப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி வந்தார். இயேசுதான் கடவுள்னு சொன்னேன். எங்கள் ஊரில் வியாதியாக கிடந்தவனெல்லாம் சுகமாக்குனார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்துச்சு. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டோம். அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு பாட்டு பாடினோம். இன்னைக்கு இயேசு எங்கள் தீவுக்கு ரட்சகராக இருக்கிறாரு. எங்கள் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறாரு. எங்கள் இயேசு இன்றைக்கு வாழ்கிறாரு. நீ லைட்டா இன்னைக்கு கிறிஸ்தவன் தன்னைத்தானே மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், தான் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, வழி தெரியாத பிள்ளைங்க, எது சரின்னு தெரியாம வாலிபத்தில் யாரோ ஒருத்தர் சொல்ற காதலுக்கெல்லாம் மயங்கி குடிகாரங்கள்ட்டையும் மோசமானவங்கள்ட்டையும் சிக்கி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை மேய்க்கிறதுக்கு இயேசுவின் கண்ணீர் உள்ள எங்களுக்கு என்ன? கூட்டத்துக்கு வந்தோமா உட்கார்ந்தோமா, எவனாவது ஒருத்தன் என் தம்பி, எங்க அண்ணன், என் சகோதரன் இவன் கெட்டு போக கூடாது, இயேசுநாதரோட இருதயத்தை எங்களுக்கு தாரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுநாதருடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்க ஊர்ல உண்மை தெரியாம கோடி பேர் இருக்கு ஆண்டவரே. மனுஷனை கும்பிடுறான், மனுஷனை வணங்குறான், ஆனா நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம மனுஷனை கும்பிடுறோம். என் ஆண்டவர் தேவனாய் இருந்து மனிதனாய் வந்தாரு, உயிர் தெளிந்து பரத்திற்கு போயிருக்கிறாரு. அவர் ஒருவரே தேவாதி தேவன்.
அதை புரிஞ்சுக்கிறேன். மத்தேயு 9:36-37. என் நேரம் தாண்டிருச்சு. 4 காரியம் சொல்லிட்டேன். 4வது நேசிக்கிறாயான்னு கேட்டார்ல, அவர் ஜனத்தை நேசித்ததை பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர் பாருங்க, அவர் சாப்பிடுவாரான்னு தெரியாது, அவர் தூங்குவாரான்னு தெரியாது. அதிகாலையில் திரளான ஜனம் வந்து நிற்கிறான். என்னப்பா, நான் இன்னும் ஊழியத்தையே தொடங்கலப்பா, இவ்வளோ பேர் வந்திருக்கான். ஆண்டவரை உங்களை தேடி வந்திருக்காங்க. அதிகாலையில் வந்ததை கண்டபோது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும். நிறைய தம்பிமார்கள் இருப்பான், நல்ல அறிவா இருப்பான். அவனை தட்டி கொடுத்து இப்படி படுறா மேலே வந்துடலான்னா அவன் டக்குன்னு பிடிச்சிருவான். நீ இப்படி நடந்தா போதும், ஆண்டவர் உன்னை தூக்கிடுவாரா. அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. உங்க மனசு உருகுதா? யாருக்காவது என்னைக்காவது உருகி இருக்கீங்களா? நல்ல சமாரியனை தெரியுமா? அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நல்ல ஐயோ, இந்த தம்பிக்கு நல்ல டேலண்ட். ஒரு தம்பி நான் ஒரு நாள் சண்டே கிளாஸில் உட்கார வச்சு படிக்க சொன்னேன். சங்கீதம் 17 எல்லாமோ கரெக்டாக 2 நிமிஷத்தில் படிச்சுட்டான். நான் அதை படிக்கணும்னா 1 மணி நேரம். இல்லை, நான் கேட்டேன், உனக்கு மூளை இருக்கா, வேற என்ன இருக்குடா? என்னடா இப்படி பார்த்த உடனே படித்து சொல்கிற? அதான் சொன்னா, இப்போயே படிச்சுட்டு 5 பேப்பர் எழுதி 2 பேப்பர் 3 பேப்பர் பாஸ் ஆகிட்டான். நான் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் போய் 5 பேப்பரும் ஃபெயில் ஆகிட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களை தட்டி அடுப்புறதுக்கு யார் இருக்கா? அவன் மேல மனதுருகிறதுக்கு யார் இருக்காயா? அவனை பின்னாடி இருந்து தள்ளி மேல கொண்டு போறதுக்கு யார் இருக்கா? அவர்கள் மேல் மனதுருகி நம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதனால சபையில மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஆள் தேவைங்க. கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டா அவன் இயேசுவுக்காக நல்ல சாட்சியாக எழுப்பிடுவாங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க.